ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வெல்கம் டு காலிஸ் என்டர்டெயின்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வாரம் விச்சுமா ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து ட்விட்டரில் ஸ்பேஸ் போட்டு பேசுவோம். போன வாரம் வெள்ளிக்கிழமை ட்விட்டரில் பேசினதை வீடியோவாக போட்டிருக்கேன். நேற்று இதோடைய ஃபஸ்ட் பார்ட் போட்டிருந்தோம். இது அதோடைய செகண்ட் பார்ட்டு. இதை நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பாருங்கள். ஃபஸ்ட் பார்ட் வீடியோவோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து வந்து பேசியிருக்கோம் விச்சுமாக்காக கிட்டத்தட்ட 3 மாசமா வந்துட்டு இதுக்காக வந்துட்டு ஒரு யூடியூப்லனா நாங்க பேசும்போது வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ப்ரூஃபோட பேசணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு மத்த சேனல்ல பேசுறாங்க, நிறைய ரிவ்யூஸ் பண்றாங்க, கண்ணை மூடிக்கிட்டு வந்துட்டு மேல கருப்பு காக்கா வந்து வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னு சொன்னா எஸ்ன்னு சொல்ற மாதிரி வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. முழுக்க அந்த கப்பு வாங்கிட்டு போன பொண்ணை மட்டும் தூக்கி வச்சுட்டு மத்த எல்லா கண்டஸ்டன்ட்டையும் கீழே போட்டு மிதிச்சுட்டாங்க. சோ அத வந்து நாங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகவே வந்து ஒரு டாப் 10 கண்டஸ்டன்ட்னு ஒரு எபிசோடு போட்டோம். வந்து அவங்களோட வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பேசணும் அண்ட் விச்சுமா மேம பத்தி பேசணுங்கிறதுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணோம். நான் மட்டும் இல்ல, சுபா, காலிஸ், அப்புறம் எங்க சேனல் மூலம் இவங்க மோனிகா, இவங்க 4 பேரும் சேர்ந்து அவ்வளவு ஹோம்ஒர்க். சின்ன வந்து ஒரு எதுவுமே தப்பா போயிடக்கூடாது, நம்ம சேனல்ல இருந்து யாருக்கும் சொல்றவங்க பின்னாடி BB8 பாக்குறவங்க கூட எப்படி ஒரு வின்னர் ரன்னரை செலக்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே வந்துட்டு லூக் கார்னர் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி எந்த ஒரு தப்பு நடந்துடக்கூடாது நம்ம சேனல் மூலமான்னு சொல்லிட்டு இதுக்காக பாத்தீங்கன்னா நாங்க பசங்களை நான் அனுப்பி விட்டுட்டு அவங்க சுபா வந்துட்டு அவங்க பசங்களை அனுப்பி விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நாங்க இதுல போட்டு கான்ஃபரன்ஸ்ல போட்டுட்டு இந்த இது பார்க்கணும், அந்த எபிசோட பார்க்கணும், திரும்ப அதை டவுன்லோட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி சின்ன இதெல்லாம் வந்து காலேஜஸ் ஒவ்வொன்னே டவுன்லோட் பண்ணி எனக்கு இங்க ஃபாரின்ல இருக்கனால கிடைக்காதனால அனுப்பி விடுவாங்க. இதை பாருங்க சிஸ்டர், அதை பாருங்க சிஸ்டர்னு. இப்படி எல்லாம் வந்து ஹோம் ஒர்க் பண்ணி தான் நாங்க 4 பேரும் வந்து மொத்த டைம் பூரா வந்துட்டு பாத்தீங்கன்னா காலையில மார்னிங் ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 12:30 வரையில் நாங்க ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மட்டும் விடுவோமா, 5 o'clock திரும்ப ஆரம்பிச்சு லைவ் ஸ்டார்ட் பண்ற வரையிலும் இந்த பாயிண்ட்ஸ பாருங்க, இந்த பாயிண்ட்ஸ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முதற்கொண்டு எங்க சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் வந்து வீடியோவோட வந்து நாங்க நிரூபிச்சிருக்கோம். வந்து யார் என்ன தப்பு பண்ணாங்க, எப்படி வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சும்மா சாதாரணமான சப்போர்ட் எல்லாம் கிடையாதுங்க. ஏதோ பிபி பார்த்தோம் அதனால வந்துட்டு நாங்க வந்து பேசுற மாதிரி எல்லாம் இல்லைங்க. ஒவ்வொரு எபிசோடையும் திரும்ப ஒன் டைம் 2 டைம் 3 டைம்ஸ் பார்த்துட்டு மட்டும் இல்லைங்க, நான் போய் சுபாட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், அவங்க வருவாங்க, மோனிகா வந்து வருவாங்க, காலிசிஸ் வருவாங்க, 4 பேர் டிஸ்கஸ் பண்ண வந்து அவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணோம் வந்துட்டு. சோ வந்து எங்களால பேச முடியலன்னா கண்டிப்பா எங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா நாங்க அவ்வளவு வந்து விச்சுமாக்காக வந்துட்டு அவ்வளவு பேசிருக்கோம், அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கோம். திடீர்னு அடி வாங்கியிருக்கோம், அபியூஸ் வாங்கியிருக்கோம். ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸே எங்களுக்காக போட்டு அந்த சேனல்ல இருந்து வாங்கன்னு எங்களை வந்து அவ்வளவு அபியூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம நிஷாசிஸ்க்கு தெரியும், அவங்க போய் வந்துட்டு பேசிட்டு வந்திருக்காங்க எங்க எல்லாத்துக்காகவும். அப்ப பாத்தீங்கன்னா நானு சுபா காலிஸ் திரும்ப போய் இது கொடுங்க, வந்து எங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் ஆனா சொல்லும் போது என்ன சொல்றாங்க, இந்த சபிதா வந்திருக்காங்க, மேல தூக்கி போடுங்க வந்து பேசட்டும் தைரியம் இருந்தான்னு சொல்றாங்க. பட் ஸ்பீக்கர் கேக்குறேன், 6-7 தடவை கேக்குறேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஸ்பேஸுக்கு நாங்க தனியா தானே போயிருக்கோம். அதே மாதிரி காலிஸையும் வர சொல்லி இவங்க குரல் புறவும் அங்க போய் பேசும்போது ஸ்பீக்கரை கொடுத்துட்டு ஃபுல்லா வந்து இது மியூட் பண்ணிட்டு அவ்வளவு கிண்டல் பண்றாங்க. அந்த ஸ்பேஸ் கொண்ட அத்தனை ஜென்ஸ் இருக்காங்க, அவ்வளவு அபியூஸ் வேர்ட் பேசுறாங்க. வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு லோக்கல் லாங்குவேஜ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் தாண்டி நாங்க அன்னைக்கு லைவ் போட்டு பாத்தீங்கன்னா லைவ் பூரா திரும்ப வந்துட்டாங்க. இந்த ஸ்பேஸ்ல இருந்த எல்லா ஜென்ஸும் லைவுக்கு வந்துட்டாங்க. லைவுக்கு வந்துட்டு கண்ட மாதிரி வந்துட்டு இது போடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லாம் வந்து அபியூஸ் வேர்ட்ஸா வந்து நீ பேசுறத நிறுத்துறியா இல்லையான்ட்டு அவ்வளவு அபியூஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி தான் நாங்க வின் பண்ணி வந்திருக்கோம். வந்துட்டு
அப்ப பாருங்க வந்துட்டு யாரு வந்து இது பண்றா வந்துட்டு ரியல் ஃபேன்ஸ்னாலதான் எங்களால இவ்ளோ அடியையும் தாண்டி எல்லாம் இது பண்ணி நாங்க வந்து வந்திருக்கோம். சும்மா ஒண்ணும் வரல வந்துட்டு. ஏதோ வந்துட்டு இந்த காசுக்காக சேர்ந்த கூட்டம் மாதிரி வந்துட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க இருந்து அப்படி வர்றாங்கன்னு தெரியல. ஒருத்தர் தான் வந்து காலேஜஸ் ஒரு லேடி பேசுறாங்க, 5 பேர் சேர்ந்து பேசுறாங்க. அதுக்கு நானும் சுபாவும் அத்தனை தடவை ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். ஆனா பாத்தீங்கன்னா வாங்க மேல வாங்க வந்து பேசுங்க பேசுங்கன்னு சொன்னவங்க ரெக்வஸ்ட ஏத்துக்கல. அவ்வளோ அபியூஸ் பண்ணி இவ்வளோ இது பண்றாங்க வந்துட்டு. இது சாதாரண ஒரு கேம் ஷோ தான். அந்த கேம் ஷோல வந்து யாரு எப்படி விளையாண்டாங்கன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம் வந்துட்டு. நம்ம ஒண்ணும் குருடு இல்ல வந்துட்டு. நமக்கு என்ன விஜய் டிவி இது பண்ணாங்களோ அதை தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம் வந்துட்டு. கிட்டத்தட்ட 50 ஐடியில இருந்து வர்றாங்க வந்துட்டு. நானும் வந்து வந்த எல்லாத்தையும் வந்து அவ்வளவு மரியாதையா வெல்கம் பண்ணேன். ப்ரோ வாங்க ப்ரோ, சிஸ்டர்னா வாங்க சிஸ் வந்துட்டு அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணி, தப்பா ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா நான் தூக்கிடுவேன்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒருத்தர்லாம் சொல்றாரு 18 ஐடியில நான் வருவேன், எங்க முடிஞ்சா பாருன்னு சொல்றாரு. நான் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் பேசினேங்க வந்துட்டு. நம்ம விச்சு மேம வந்துட்டு இவங்க ரச்சிதா மேமும் வந்துட்டு அக்செப்ட் பண்ண ஒரு விஷயத்த வந்துட்டு 13 செகண்ட் பேசினத அந்த யூடியூப்ல நான் பேசினேன். எங்க சேனல்ல பேசினதை தூக்கிட்டு வந்து இங்க ட்விட்டர் ஃபுல்லா போட்டு அவ்வளோ வந்து வந்து அன்னைக்கு வந்து கேவலப்படுத்திட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க அவங்க ஸ்பேஸ்ல போய் தனியா தானே லேடிஸ் என்ன வந்து என் பேரு வந்து சபிதாங்கிறதுல போயிருக்கோம், காலிஸ்னு போயிருக்கோம், சுபாங்கிற போயிருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா வெவ்வேறு பேர்ல வந்துட்டு என்னங்க வந்து இதெல்லாம் வந்து பேரு வந்துட்டு இப்படி வந்து அவங்கவுங்க பேர்ல வந்துட்டு வராம எங்க எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறாங்களாம். அசிங்கப்படுத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல எங்க யூடியூப்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்றாங்க. அவ்வளோ கேவலமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணிட்டு போறாங்க. பாத்தீங்கன்னா இதுல ஒருத்தர் தான் அவரு வந்து நம்ம பேர் சொல்லலாமா என்னன்னு தெரியல. அவருக்கு போய் வந்து எங்களை வந்து அவ்வளவு அபியூஸ் பண்ணதை நாங்க சொன்னோம். விச்சுமாவா அவ்வளவு அபியூஸ் பண்ணாரு. அவருக்கு போய் வந்து மைக்க குடுக்குறீங்க வந்துட்டு எதை நம்பி குடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல வந்துட்டு. அன்னைக்கு மட்டும் விச்சுமா வரும்போது தப்பா ஒரே ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருந்தாருன்னா யாருக்கு அசிங்கம்? இங்க விச்சுமா ஃபேன்ஸா இருக்கிற நமக்கு தானே அசிங்கம். வந்து நம்ம தானே 3:30 மணி வரையில அன்னைக்கு வந்துட்டு வாங்க பேசலாம் விச்சுமா ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டோம் வந்து. அப்ப வந்து நான் எப்படி வந்து நாங்க சப்போர்ட் பண்ணதெல்லாம் வந்து எப்படி விச்சுமாட்ட நம்ம காமிக்கிறது வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து எப்படி நாங்கெல்லாம் அப்ப உண்மையான சப்போர்ட்டர்ஸ் கிடையாதா? பாத்தீங்கன்னா அதிகமா நாங்க சப்போர்ட் பண்ணிருக்கோம் வந்துட்டு. காலிசிஸ் மட்டும் தான் விச்சுமாக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு காலேஜ் சேனலை கண்டுபிடிச்சிட்டு வந்து நாங்க பிபி முடிச்சோடனே அதுக்கப்புறம் அவ்வளவு தூரம் பேசியிருக்கோம் வந்து. அப்ப இதுல இருந்து யாரு உண்மையான ஃபேன்ஸ்ன்னு வந்து உங்களுக்கு தெரியணும். பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்படி இது அவ்வளவு நாளும் விச்சுமாவை அபியூஸ் பண்ணாரு. விச்சுமா வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரையில அபியூஸ் பண்ணி வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. பட் ஆனா அவங்களை எல்லாம் பேச விட்டாங்க வந்து. அது எங்களுக்கே ஷாக்கிங்கா தான் கொஞ்சம் இருந்தது வந்துட்டு. சம்பந்தப்பட்ட வந்து இப்ப சுபாலாம் அவ்வளவு பேசியிருக்காங்க. ஆனா காலிசிஸுக்கே வந்து அவங்க உரிமையை வந்து கேட்டாங்க வந்து மைக்கு வந்து குடுக்கல வந்துட்டு. இவங்க எல்லாம் பேசணவங்க எல்லாம் அப்ப வந்து சும்மா இருக்கிறதா கோவம் தானங்க வரும். அததான் வந்து நீங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க வந்து. வேற ஒண்ணும் இல்ல வந்துட்டு. அத வந்து நல்லா புரிஞ்சுக்கிற ஆளா இருந்தா ஓகே, அவங்க சொல்றது கரெக்ட் தான் வந்து. எவ்வளவு அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதுக்கான இது அவங்க கேக்குறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல. விச்சுமாட்ட நம்ம பேசணும்ட்டு வந்து. அதுதான் அந்த கோவத்தின் வெளிப்பாடுதான் வந்து இது வந்துட்டு. மத்தபடி ஒன்னும் யாரையும் இது பண்ணி நாங்க வந்து பேசணுங்கிற இதெல்லாம் கிடையாது வந்துட்டு. ரெண்டாவது இந்த உமன் எம்பவர்மெண்ட்னு சொல்றீங்கல்ல வந்துட்டு. ஆக்சுவலா இது வந்து கேம் ஷோ. கேம் ஷோலயே வந்துட்டு இந்த ஏஜ் ஆன உமன் வந்து ஜெயிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க வந்துட்டு. சில ஜென்ஸ் வந்து உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு முதல்ல வந்து உங்க அம்மாவுக்கு, உங்க பாட்டிக்கு, உங்க ஒய்ஃபுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணி கொடுங்க வந்து. அப்பதான் வந்து நம்ம நாடு வந்து உமன் வந்து எவ்வளவு தூரம் வளருவாங்கங்கிறது வந்து தெரியும் வந்துட்டு. அதை விட்டுட்டு பழைய மாதிரியே நாங்க வந்துட்டு அடுப்பங்கரையிலே உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு வந்து இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ இருக்க வந்து முடியாது வந்துட்டு. ஏன்னா நாங்களும் சுயமா சிந்திக்கிறோம், இது பண்றோம், செயல்பட ஆரம்பிச்சுட்டோம் வந்துட்டு. வெளியில வந்துட்டோம் வந்து. திரும்ப அதுக்குள்ளேயே போட்டு போட்டு எங்களை அமுக்கலாங்கிறது தான் வந்து சில ஜென்ஸ், சாரி
நான் எல்லாத்தையும் சொல்லல வந்து. ஏன்னா இங்க இருக்கிற குரல் ப்ரோ, மதன் ப்ரோ இப்படி இருக்காங்க வந்துட்டு. ஆக்சுவலா வந்து குரல் ப்ரோ எவ்வளவு வந்து எங்களுக்கு யூடியூப்ல வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்கங்கிறது நல்லாவே தெரியும் வந்துட்டு. நான் ஒரு மெசேஜ் போட்டு வந்து ப்ரோ இந்த மாதிரி வாங்க நாங்க இது பண்ணோம், உடனே வந்து முதல்ல இறங்கிருவாரு வந்துட்டு. நிறைய பேர் இருக்காங்க. ஆண்ட்ரூலாம் வந்துட்டு டக்கு டக்குன்னு உள்ள நுழைஞ்சிருவாரு வந்துட்டு. பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்டுட்டு வந்து இந்த மாதிரி மதன் ப்ரோ கூட ஒரு நாள் வந்தாங்க வந்துட்டு. இந்த மாதிரி நிறைய ஜென்ஸ் வந்து சப்போர்ட் பண்றவங்க அபி இருக்கிறாங்க சிஸ்டர் ஒரே வந்துட்டு. ஒரு இப்ப நிமிஷம். நீங்க வந்து குரல் ப்ரோ வந்து இவ்வளவு மரியாதையா ப்ரோ வாங்க ப்ரோன்னு கூப்பிட்டா உடனே வந்துட்டாருலாம் சொல்லாதீங்க, போய் சொல்லாதீங்க. ஏ குரல் யோ வாயா. குரல் வாயா, வரியா இல்லையா? ஆமா அப்படி சொல்லி எப்படிலாம் கூப்பிடுவாங்க. மிரட்டுவாங்க தெரியுங்களா அந்த பையனை? ஆனா அங்க பாவம் அந்த வந்துட்டு அவரை பையன். பேசவே விட மாட்டாங்க பாவம். கடைசி வரைக்கும் ஆமா, மைக்கே போட்டு தூங்கி. அவரு பாவம் மைக்கே. நானும் சபிதாவும் பேச ஆரம்பிச்சோம்னா வேற யாருக்கு யார் காலிஸே நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிட்டுமா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிட்டுமான்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் விடுவோம் நானும் சபிதாவும் சேர்ந்தா. அப்ப குரல் ப்ரோக்கெல்லாம் என்ன கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க பேசுறதுக்கு டேர்னு? பாவம் மனுஷன் வந்து நிம்மதியா நாங்க பேசுறதை கேட்டுட்டு அங்கேயே உட்காந்து தூங்கிட்டு, நாங்க போனா போகுதுன்னு சொல்லிட்டு போறப்ப எழுப்பி விடுவோம். ஒவ்வொரு நாளும் அப்படி கூட எழுப்ப முடியாது, அப்படியே கட் பண்ணிட்டு போவோம் மெசேஜ போட்டுட்டு. அதான் வாட்ஸ்அப்ல பிரபாஸ் மெசேஜ் நாங்க போட்டுருவோம். ரூம் சொல்றதுக்காச்சும் ஸ்பேஸ் கொடுங்கப்பா. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. இல்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே வந்து சபிதா நான் உன்னைய ஓன் சிஸ்டரா வந்து நான் வந்து ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. அதனால அவங்கள்ட்ட கொஞ்சம் உரிமை எடுத்துட்டு யோ ஐயோ வாயா குத்தமாயா. என்ன ஐயோ ஆமா, நீ அதோடயாமா நிப்பாட்டின? டைமண்ட் ரிங்க மறந்துட்டியேமா? ஞாபகப்படுத்தி விட்டுறாதீங்க. அதுல இருந்தா அவர் வந்து கொஞ்சம் விலகி இருக்காரு. ஆமா, டைமண்ட் ரிங் எங்க ப்ரோ? ஆமா என் சிஸ்டர் சொன்னே உடனே என் பொண்ணுக்கு நீங்க வைர மோதிரம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. என்னப்பாவி ஒரு பேச்சு அவரு இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? குரல் ப்ரோ பே 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 ஏ பே அப்படின்னு பாருங்களேன். அது உரிமைப்பா. எல்லாத்துட்டையும் எடுத்துக்க முடியாதுல்ல. குரல் ப்ரோனா வந்து ஈஸியா வந்து இப்ப நீ வர போறியா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னு உடனே வந்துருவாரு. இந்த வர்றேம்மா, வந்து தொலைகிறேம்மா அப்படின்ட்டு. இந்த மாதிரி இப்போ விச்சுமா வந்து அங்க என்ன விச்சுமா வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் யாராவது சொல்லுங்க. என்ன பிபில அவங்க தப்பு பண்ணாங்கன்னா ஒரே ஒரு மிஸ்டேக், அவங்க சரியா விளையாடலன்னு சொல்ல முடியாது. நான் சொல்றேன் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கங்கிறத நான் சொல்றேன். இப்ப ஒருத்தங்க டவுன் டைம்ல டவுனா இருக்காங்க. நான் சொல்றேன். டவுனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றாங்க. அது அவங்க அடுத்த அது மறந்தே போயிடுறாங்க. ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஆபத்தான காலத்துல இல்ல ஒரு கஷ்டமான காலத்துல யார் உதவி செய்யறாங்களோ அந்த உதவியை மறக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது யாருமே மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. திருப்பி இன்னொரு டைம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, திருப்பி உதவி தான் போய் செய்யறாங்க. அதுதான் செய்யக்கூடாதுங்கிறேன். ஒரு தடவை செஞ்சீங்களா ஓகே, 2வது தடவை செஞ்சீங்களா ஓகே. அவங்க உங்களை மதிக்கவே இல்ல, உங்களை இது பண்ணவே இல்லைங்கிறப்ப நீங்க ஏன் போய் திருப்பி திருப்பி செய்றீங்க? அதை செய்யாதீங்க. அது செய்யாம இருந்திருந்தா அவங்களோட அருமை அப்ப தெரிஞ்சிருக்கும். மேடம் நீங்க போன அப்புறம் இவங்க எல்லாம் என்னை சேர்த்து திண்டாங்க தெரியுமா, நான் உங்களை அப்ப நினைச்சுக்கிட்டேன் தெரியுமான்னு ஒருத்தி டிராமா போடுற அளவுக்கு நீங்க ஏன் விட்டீங்க? ஃபர்ஸ்ட் தடவை செஞ்சீங்க, 2வது தடவை அவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, 3வது விட்டு தொலைய வேண்டியதானே, போய் தொலை எப்படியோன்னு. அதுதான் இந்த இடத்துல தாயின் உள்ளம் வந்து. தாய் எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் விஜயவர்மா சொன்னார் இல்லைங்க, இங்க இருக்கவங்க எல்லாம் கண்டஸ்டன்ட்டுங்க, உங்க பசங்க எல்லாம் உங்க வீட்டுல இருக்காங்கன்னு கிளியரா சொன்னாப்லையா இல்லையா? அவங்களால ஆனா ஏத்துக்க முடியல. தாயின் சில பேர் அதுல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க வந்துட்டு. நடிக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்கள அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க. நடிச்சவங்களை பத்தியே இங்க இது கிடையாது வந்துட்டு. நிறைய பேரு கப்பு வாங்கிட்டு போன பொண்ணு முதற்கொண்டு எல்லாம் ஒரு எங்க அப்பா சொல்லிட்டாங்க நான் ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் கடைசி வாழ்க்கையோட கடைசி வரையில் நன்றியா இருக்கணும்னு சொன்ன பொண்ணு எப்படி நன்றியா இருந்தது நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் வந்துட்டு. சோ நடிக்காதவங்களுக்கு மட்டும் அம்மாவா இல்ல, அந்த வீட்டுல எல்லாருக்காகவும் எல்லா நேரத்திலயும் அம்மாவா இருந்திருக்காங்க வந்துட்டு. அத நம்ம நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நிக்சன் மூலமா அதை நம்ம பார்த்தோம், விக்ரம் மூலமா நம்ம பார்த்தோம், விஜயவர்மா மூலமா பார்த்தோம். இத்தனை அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க. ஏங்க மாயாவே அழுகும் போது விச்சுமா மடியில படுத்து தானங்க அழுதாங்க வந்துட்டு. பூர்ணிமா இது பண்ணலையா வந்துட்டு கடைசியில
இப்படி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு வந்து அவங்களுக்கு வந்து கடைசியில வந்து அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த பசங்க பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து அவங்கள வந்து நல்ல உயர்வான இடத்துலதான் வச்சிருந்திருக்காங்க. நம்ம அத நிக்சன் வெளியே போகும்போது பார்க்கும்போது அவன் கண்ல இருந்து எதுக்குமே கலங்காத பையன் வந்து அழுகும் போது பார்த்திருந்திருக்கோம். அந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து விச்சுமா வந்து அவனுக்கு தாயா இருந்தாங்கங்கிறதுக்கு அழுதுட்டு போனான். வந்து விஜய் வந்துட்டு அந்த நியூ இயர் அப்ப ஹக்கு கொடுக்கும் போது தெரிஞ்சது வந்து அவ்வளோ வந்து அவன் அம்மாவா ஏத்துக்கிட்டது. விக்ரம் யார் வேணாலும் என்ன வேணாலும் வந்து சொல்லட்டும் வந்து, ஆனா வந்து நான் வந்து மம்மின்னு தான் கூப்பிடுவேன் இருந்தான் பாத்தீங்களா, அங்கதான் வந்து மேமோட சக்சஸே வந்து இதாயிடுச்சு வந்து. நீ வந்து எனக்கு வந்து அந்த இது மட்டும் இல்ல, மாயாட்டையும் சரி பூர்ணிமாட்டையும் சரி மத்த யார்கிட்டையும் சரி வந்துட்டு ஆஹ் பாத்தீங்கன்னா வந்துட்டு அனன்யா அக்ஷயா இப்படி எத்தனையோ கண்டஸ்டன்ட் இருந்திருக்காங்க வந்துட்டு. ஆனா நீ எனக்கு செஞ்சாலும் நான் உனக்கு அன்பை மட்டும்தான் விதைப்பேன்னு சொன்னனாலதான் அக்ஷயா திரும்ப வரும்போது என் வீட்டுல சொன்னாங்க நீங்க எவ்வளவு எனக்கு நல்லது பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. வினுஷா வந்து நான் உங்க பேச்ச கேட்டிருந்தா 80 days இருந்திருப்பேன்னு சொன்னாங்க வந்துட்டு. அத மாயாவோட அம்மா வந்து சொன்னாங்க வந்து நான் விச்சு மேம பாக்கணும்னு இது பண்ணேன்ட்டு. அதுக்கப்புறம் பூர்ணிமா அம்மா வந்து நன்றி கடன் செலுத்திட்டு போனாங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பூர்ணிமா அம்மா முகத்துல இருந்த உண்மையும் அந்த சந்தோஷமும் வந்து அவங்க வந்து தான் பொண்ணுக்காக நன்றி கடன் செலுத்திட்டு போனாங்க. என் பொண்ணு எதுவும் தப்பா பேசிருந்தா மன்னிச்சிருங்கன்ட்டு வந்துட்டுன்னு. விஜயோட அம்மா முகத்துல எவ்வளவு இதா இருந்தது. வரும்போதே விச்சு மேம்னு ஓடி வந்து விக்ரமோட அம்மா வந்து என்ன சொன்னாங்க வந்து எனக்கு பொசசிவா இருந்தது அவன் மம்மி மம்மின்னு உங்களை சொல்லும் போது அப்படின்னு. இதை விட என்ன சக்சஸ் வேணும் வந்து. எல்லா இடத்துலயும் இப்படி ஜெயிச்சு நிறைவா வந்து நின்று இருக்காங்க. ஏங்க தினேஷோட அம்மா வந்து சொல்லலையா, கைய புடிச்சிட்டு அழுகலையா வந்து. அதாவது வந்து சொல் புத்தி வேணும் சுய புத்தி வேணும், ரெண்டுமே இது பண்ணாத ஆளுதான் வந்து தினேஷ் வந்து. தினேஷ் வந்து ஹோஸ்ட் கேட்கல முதல்ல பிபி வந்து இது பண்ணலையே வந்து. அவர் எப்ப பார்த்தாலும் வந்து லைவ் பூரா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வீய தூக்கணும் எம்ம தூக்கணும் வீய தூக்கணும் எம்ம தூக்கணும்னு இப்படி பைத்தியமா அலைஞ்சிருக்காரு வந்துட்டு. நான் தூக்கி போடுற காசை தான் அவங்க எடுத்துட்டு போனோம் வந்து 2 லட்சம் ரூபாயா 3 லட்சம் ரூபாய வந்துட்டு. இல்லைன்னா வந்து நான் வந்து கேவலமா பேசுவேன், வண்டையா திட்டுவேன், அவங்க மைண்ட் வந்து அடிச்சு வெளியே துரத்துவேன்னு சொல்லும் போதுல பிபி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, தூங்க போயிட்டாரு. அப்ப வந்து ஒரு கண்டஸ்டன்ட்ட ஒரு கண்டஸ்டன்ட் எவ்வளவு கேவலமா வந்து பேசிட்டு உட்கார்ந்து இருக்காங்க வந்துட்டு அப்படின்ட்டு வந்து பிபி வந்து அந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணிருக்கணும் வந்துட்டு. தினேஷ்னு கூப்பிட்டு வந்து வார்னிங் கொடுத்துருக்கணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே வந்து. ஹோஸ்ட் என்ன வந்துட்டு ஃபுல்லாவா பாத்துட்டு வர்றாரு, விஜய் டிவி என்ன காமிக்கிறாங்களோ அதை பார்த்துட்டு வந்துட்டு அவர் வந்து இது பண்றாரு. சரி விச்சுமா மட்டும் வந்து இல்ல, விச்சுமா செஞ்ச தப்பு என்னன்னு கேட்டேன்ல வந்து. விச்சுமா செஞ்ச தப்பு என்னன்னா மக்களால் என்ன பேசுறாங்க, அதுவரையில விச்சுமா வந்து அர்ச்சனாவை இது பண்ணாங்க, அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணாங்க, விச்சுமான்னு தூக்கி கொண்டாடின எல்லாரும் விச்சுமா வந்து என்ன தப்பு பண்ணாங்க, ரச்சிதா மேம பத்தி பேசிட்டாங்க, தினேஷ் பர்சனலை பத்தி பேசிட்டாங்கன்னு கேக்குறாங்க. ஆனா வந்து நான் உங்க எல்லாத்துட்டையும் கேக்குறேன் வந்து தினேஷ் பர்சனலா பேசினது என்ன, தினேஷ் வந்து ஏன் அவரோட இத பப்ளிக்கா வந்து வெளியே கொண்டு வந்தாரு, அவர் பேசல. ரச்சிதா மேமுக்கும் தனக்கு இருக்கிற மேட்டரை பத்தி பேசி அவர் வந்து அங்க ஓட்டு பிச்சை வாங்கல வந்து. ஏன்னா ரச்சிதா மேமுக்கு வந்து அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் அங்க வந்து நான் என் காதலுக்காக வந்தேன். கப்ப வாங்கிட்டு போயிட்டு எப்படி பெங்களூர்ல போய் இது நாய் பிஸ்கட் போடுற மாதிரி இந்த ஜுஜு கப்பு இருந்தாடா வாடா போலான்னு ரச்சிதா மேம் ஓடிடுவாங்கன்னு நினைச்சாரா வந்து. கப்ப வாங்கிட்டு போய் காதலை தேட வந்தாரு. எதுக்கு பிபி வீட்டுக்குள்ள காதலை தேட வந்தாரா? எங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அவங்க சொன்னது ரச்சிதா மேம பத்தி சொன்ன ஒரே ஒரு தப்பது மட்டும்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா தினேஷ்ட என்ன நல்ல குணம் இருந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூர்ணிமாட்ட போய் வந்து இது பண்ணாரு. அந்த பொண்ணு ஹோஸ்டே போய் சொல்லிருச்சு வந்துட்டு, சார் இவரை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு சார் வந்துட்டு, கையெல்லாம் ஷிவரிங் ஆகுதுன்னோன்னு என்னடா அந்த பொண்ணு ஹோஸ்டே இப்படி சொல்லிருச்சேன்னு பூர்ணிமா சைட்ல இருந்து இங்க போனாரு வந்துட்டு மாயாட்ட. அவ மேன் ஹேண்ட்லிங்னு சொல்லி வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி வந்து கமல் சார் சாரி வாங்கி கொடுத்தோன்னு அங்க போய் விட்டுட்டு விச்சுன்னு விச்சு போபியாவே அலைஞ்சு வந்துட்டு தான் மட்டும் இல்ல வந்துட்டு ஃபுல்லா முட்டைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருப்பாரு. இவரோட விஷ்ணு அண்டு மணியோட வந்துட்டு விஷ்ணு வந்து முழுக்க பூர்ணிமா வச்சு விளையாண்டது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வந்து. அந்த பொண்ணை யூஸ் பண்ணி டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்டுதான் அந்த இதுலயே வந்து சர்வே பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் மணி
சொல்லவே வேணாம். இந்த சீசனோட ரன்னர் மாதிரி வந்து எந்த சீசன்லயும் வந்து எந்த பிக் பாஸ்லயும் வந்து எடுத்துக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு கேவலமான பர்சன் தான் வந்து மணி. கேட்டேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரவீனா. ரவீனா மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், மணிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. அந்த அமெரிக்க ஆன்டி வந்து செஞ்ச ஒரே விஷயம் வந்து மணிங்கிற ஒரு ஆள் அந்த பிபி வீட்டுல இருக்காருங்கிறதே காமிச்சிட்டு போனது. வேற எதுவுமே வந்து மணி அந்த இடத்துல செய்யவே இல்லை. இதுல என்ன விளையாண்டன்னு பெருமையில வந்து என்ன மாதிரி விளையாண்டாவே ரன்னர் ஆயிரலாம். நீ என்ன விளையாண்ட வந்துட்டு விஜய் டிவி வந்து சப்போர்ட் மட்டும் இல்லன்னு வச்சுக்கவே, நீ எல்லாம் அவ்வளவுதான் என்னைக்கோ வெளியே வந்து போயிருந்திருக்க வேண்டிய ஆளு வந்துட்டு. குளர்மணியில விஷ்ணு வந்து குளர் பூர்ணிமா மட்டும்தாவே இருக்கு, மணியை காணோம். அது மாதிரி விஷ்ணு, பூர்ணிமா, மணி வந்து ரவீனா, இவங்க வந்து தினேஷ் வந்து விச்சு மேம். விச்சு மேம் விச்சு 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 தான் வந்துட்டு அது ஒரு நாளைக்கு ஏற்கவே முடியல. ஏன்னா வந்து விச்சுங்கிற வந்து ஒரே ஒரு லேடி கண்டஸ்டன்ட் தான் அங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வந்துட்டு கப்பு வாங்கிட்டு போன பொண்ணு எப்படி விளையாண்டாங்க, என்ன மாதிரி கப்பு வாங்கிட்டு போனாங்கங்கிறது தெரியும் வந்து. சோ ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் விச்சுங்கிறனாலதான் அவரால் ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் விச்சு விச்சுன்னு விச்ச போட்டு பாடா படுத்திக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க வந்துட்டு. எந்த ஒரு ஜென்ஸாவது வந்து இப்படி வந்து தினேஷ் ஏஜ்ல இருக்கவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மைண்டால ஒருத்தவங்களை அடிச்சு வெளியே துரத்தணும். எப்ப பார்த்தாலும் விச்சு விச்சுன்னு ஒரு லேடிய பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாருன்னா இவர் வீட்டுல எப்படி இருந்திருப்பாருன்னு தான் நான் கேக்குறேன் வந்து. இது பண்ணிலாம் பார்க்க வேண்டாம் வந்துட்டு, போய் பார்க்க வேண்டாம். இவர் வந்து பிபிலே வந்து ஒரு சாதாரண கேம் ஷோல வந்து அவரால் ஏத்துக்க முடியல வந்து. என்னடா இந்த லேடி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, அதை நம்ம எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே அவரோட விளையாட்டை விட்டுட்டு விச்சு விச்சுன்னு அவங்கள மட்டும் போக்கஸ் பண்ணனாலதான் வந்து அவர் தோத்தாரு. பட் வந்து சிங்கம் வந்து நீ வந்து 4th பிளேஸ் வந்து என்ன, நான் வந்து 6th பிளேஸ் வரையில் இருக்கேன்டான்ட்டு வந்து உனக்கு கண்ணுல விட்டு விளக்கணைய ஊத்துன மாதிரி உனக்கு வந்து பைத்தியமாக்க அலைய வச்சாங்க பாத்தியா. அங்கதான் சக்சஸ். யாரு சொன்னாங்க மேம் வந்து கப்பு வாங்கலன்னு? கப்பு வாங்கினா மட்டும்தான் வின்னிங். ஆனா கேக்குறேன், ஒரு கேம் ஷோல வந்துட்டு வின்னிங் ஆர் லூசிங்கிறது வந்து மேட்ரே கிடையாது, பார்ட்டிசிபேஷன் தான் வந்துட்டு. ஆனா உன் கண்ணுல பாத்தேன்னா வந்து அந்த மரண பயத்தை கொடுத்தாங்க பாத்தியா. எவிக்ட் ஆகி போகும்போது கூட ஜாலியா போனாங்க வந்துட்டு, கொஞ்சம் கூட கவலையப்படாம. திரும்ப ரீஎன்ட்ரி உள்ள வரும்போது எப்படி வந்து பாருங்க, அந்த 1001 பிஜிஎம்லே தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளவு சக்சஸ்ன்னு வந்து. இப்ப நம்ம சுபாஷ் சொன்ன மாதிரி அந்த சீனை நானும் பார்த்தேன் வந்துட்டு. அது வந்து கிச்சன் இதுல இருந்து எட்டி பாப்பாரு வந்துட்டு. அப்ப மரண பீதியில வந்துட்டு ஓ இந்த அம்மா சக்சஸோட வந்திருக்குன்ட்டு வந்துட்டு. இதுல பாத்தீங்கன்னா ஹாய் விஷ்ணு வரேன் அப்படின்னு சொல்லும் போதே வராதிங்க அப்படின்னு பாரு வந்து. அப்ப அந்த இடத்துல அவருக்கு எவ்வளவு பயம். வெளியில போன கூல் சுரேஷ் ஓடி போய் ஒளியலையா வந்து விச்சு மேம் வரும்போது. உள்ள இருந்த கப்பு வாங்கிட்டு போன பொண்ணு ஆளே காணா ரீஎன்ட்ரி அப்ப வந்து. சோ வந்து எல்லா இடத்துலயுமே அவங்க வந்துட்டு 100 days வந்து நிறைவா வந்து அவங்க வந்து அம்மாவா ஒரு தாயா சகோதரியா அந்த இடத்துல எல்லா அம்மாவும் இருந்து நமக்கும் வெளியில இருக்க ஃபேன்ஸே அவங்க ஏமாத்தாம எல்லா என்டர்டைன்மெண்ட்டையும் அவங்களோட சேட்டைகளை எல்லாத்தையும் நம்மளும் ரசிச்சு அவ்வளோ இதா பார்த்திருக்காங்க. இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு எல்லா இது அட்மையரிங் ஆயிருக்கோம், நம்மளும் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். இப்ப இருக்கிற எல்லாருமே வந்து நினைச்சு பாருங்க, இல்ல 30+ ஆர் 40+ல தான் இருப்போம் வந்து. விச்சு மேமோட ஏஜுக்கு நம்ம யாரும் வரல. பட் ஆனா எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு செல்லமா ஒரு இதா வந்து இது ஆயிருக்காங்க எல்லார் மனசுலயும் வந்துட்டு. ரெண்டாவது வந்து எங்களோட பேசுனவங்க எல்லாம் வந்து மத்த சேனல்ல பேசணும். ஒரு 9th பையன் வந்து 9th படிக்கிற பையன் வந்து பேசினான். ஆக்சுவலா எங்களுக்கு தெரியாத கருத்தெல்லாம் வந்து அவன் சொன்னான் வந்து. அங்க இது இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. அவன் வாய்ஸ கேட்டு, தம்பி நீ எத்தனாவது படிக்கிற? நான் 9th படிக்கிறேன்ட்டு. ஆனா அந்த சேனல்ல நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, அர்ச்சனா ஃபேன்ஸ் அவனோட வந்து டிபேட் பண்றாங்க. அவன் மனசை மாத்துறதுக்காக அவ்வளோ இது பண்ணாங்க வந்துட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இல்ல தம்பி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அர்ச்சு இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுன்னா கடைசி வரையில அவனோட இதுல இருந்து மாறவே இல்லை வந்துட்டு. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு என்ன சொன்னா, இல்ல இல்ல விச்சு மேம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, இல்ல நீங்க தப்பா பாத்துட்டீங்கன்னு சொன்னா பாத்தீங்களா.
செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. சோ சின்ன வயசுல இருந்து வந்துட்டு அவங்க ஏஜ் வரையில அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு 100 டேஸ் வந்து அவ்வளவு நிறைவா விளையாண்டனாலதான் எல்லாரோட மனசுலயும் பதிஞ்சு ஆழமா உள்ள இருக்கனாலதான் அவங்கள பத்தி இப்ப எங்களை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எங்க சேனல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட இந்த எபிசோட்ல மேம் இத பண்ணாங்க, இந்த எபிசோட்ல இத பண்ணாங்க, இல்ல நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்க மனசுல வந்து பதிஞ்சிருக்காங்க. சோ வந்து அவங்க எல்லா இதுலயும் வந்து அவ்வளவு சக்சஸா வந்து விளையாண்டு வெளியே வந்திருக்காங்க. இன்னும் வந்து நிறைய சக்சஸ் வரும் மேம்க்கு வந்து. Thank you so much, Sabita sis. உங்க ஸ்பீச்க்கு விச்சுமா இஸ் வெரி லக்கி உங்களை மாதிரி சரியா இவ்வளவு கிரேட் ஃபேன்ஸ் இருக்கிறது. இன்னையோட டாபிக் ஆக்சுவலி விமன் எம்பவர்மெண்ட். ஸோ நம்ம வந்து அந்த டாபிக் இப்ப போகலாம்னு நினைக்கிறேன். அது போறதுக்கு அதை இப்ப பத்தி முக்கியமான ஸ்பீக்கர்ஸ் இல்ல சிஸ்டர். நிஷா சிஸ்டர் இல்ல, சங்கீதா சிஸ்டர் நான் இல்ல. 1 hour ஆமா நான் 1 hour லேட்டா தான் வந்தேன். ஸோ ஆமா, சுபா அதை சிஸ்டரும் ரொம்ப கவர் நேரம் இருக்க பண்ணீங்களா? முடியாது. சோ நம்ம அடுத்த ஆமா வெள்ளிக்கிழமை அதை வச்சுக்கலாம். ஓகே நான் ஒரே ஓகே. ஒரு விஷயம் மட்டும் இங்க ஒரு சொல்லிக்கிறேன். கொஞ்சம் இப்ப பாசிட்டிவா இப்ப எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். யாரு புரியுது. பேரையும் மென்ஷன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். யாரையும் நான் அவ்வளவுதான். மென்ஷன் பண்ணல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் அங்க ஓகே சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. விஷ்ணு ஷூர் வந்து ஷூர். விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே சொல்லியிருப்பாரு, விசித்ரா மேடம் வந்து பர்சனல் விஷயங்களை பேசுறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் அந்த கான்வர்சேஷன்ல யாரு பர்சனல் விஷயம் பேசுனாங்க பாத்தீங்கன்னா விஷ்ணு தான். அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்து விசித்ரா மேடம் பசங்களை பத்தி பேசுவான். ஏன் மேடம் உங்க பசங்க இது பண்ணா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களான்னா, அப்ப அதுக்கு அவங்க நின்னு அந்த டோர் கிட்ட நின்னு பேசுவாங்க. என் பையன் என் மூஞ்சி நேரா பார்த்து பேசவே மாட்டான், நான் தப்புன்னு சொன்னா அது ஒத்துக்கிட்டு அந்த பையன் போயிடுவான், நீ அப்படியாடா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்னையும் வளர்த்து விடுங்கன்னு சொல்லுவாங்க. உன்னை ஏன்டா நான் வளர்க்கணும், உன்னை வளர்த்தவங்க தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த கான்வர்சேஷன் யார் ஆரம்பிச்சது? விஷ்ணு ஆரம்பிச்சாங்க. சரி விடுங்க, அந்த இடத்துல அவங்க தப்பாவே பேசிட்டாங்க, விட்டுருங்க. அப்ப நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்றப்ப விசித்ரா மேடத்து வந்து இன்னொருத்தங்களுக்கு யாருக்கு சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா விசித்ரா மேடம் சொல்லுவாங்க, நான் விஷ்ணுக்கு சொல்ல விரும்புறேன் சார். அவன் வந்து அவங்க ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் மாட்டான், இந்த இயர் ஆகுது அவன் அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க சிஸ்டர்ஸோட இருக்கணும், அவங்க அம்மாவோட அப்பாவோட இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு அவனோட வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு நினைச்சிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 பேர்லாம் வந்து அவனுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. மாயாவும் சொல்லியிருப்பாங்க, பூர்ணிமாவும் சொல்லியிருப்பாங்க, இனிமேலாவது அவர் நடிக்க கூடாது, எந்த பொண்ணையும் ஏமாத்த கூடாது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ரெசல்யூஷன் சொல்லியிருப்பாங்க. ஆனா எது உண்மையானது அவன் மனசுல போய் தாக்குச்சு அப்படின்னா, இது கமல் சார் கேக்குறப்ப நீங்க என்ன இதுல இருந்து எதை எடுத்துக்க போறீங்க, எதை நடைமுறைப்படுத்த போறீங்கன்னு கேக்குறப்ப விசித்ரா மேடம் சொன்னதை நான் நடைமுறைப்படுத்த போறேன் சார். நான் இனிமேல் இந்த இயர்ல இருந்து நான் எங்க ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், என் தங்கச்சி கூட எல்லாம் உட்காந்து பேச போறேன், எங்க அம்மா கூட எல்லாம் க்ளோஸா இருக்க போறேன், ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போறேன்னு எதுக்கு சொல்ற? அவங்க சொன்னது உன் பர்சனல் விஷயத்த பேசுனதா நீ நினைச்சனா, எதுக்காக கமல் சார் கேக்குறப்ப நீ அதை சொன்ன? அவங்க தான் அவன் பர்சனல் பேசிட்டாங்கல்ல, அப்ப நீங்க அவங்களுக்கு வந்து நோஸ் கட்டு தானே கொடுக்கணும். அப்ப விசித்ரா மேடம் சொல்ற நல்லதெல்லாம் உனக்கு வேணும், உனக்கு நீ இந்த மாதிரி தப்பு பண்ணாதடான்னு சொன்னா மட்டும் அப்ப மட்டும் அவங்க பர்சனல் பேசுறாங்க. அப்போ உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க மாத்திக்குவீங்க, ஆனா தப்பு மட்டும் விசித்ரா மேடத்து மேல போடுவீங்க. அப்ப என்ன மாதிரி ஒரு நீங்க மனுஷங்க நீங்களா? அவங்க வேற ஏதாவது பேசுனாங்களா? நீ கேம்ல இப்படி விளாண்ட, இவங்கள முதுகுல குத்துன, அந்த மாதிரி ஏதாவது பேசுனாங்களா? உன்னோட பர்சனல் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் சொல்றேன். நீ வந்து எப்ப பார்த்தாலும் ஷூட்டிங் அப்படின்னு உழைச்சுக்கிட்டே இருக்காத, ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணு. உங்க அம்மா உங்ககிட்ட இருந்து அதை தான் எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னது என்ன தப்பு? அந்த மாதிரி அவங்க சொன்னவும் தானே அவங்க தங்கச்சி உள்ள வரப்ப எங்க அம்மா வந்து உங்க ஃபேனு, இது உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு ஏன் அவங்க தங்கச்சி சொல்றாங்க? இப்ப அவங்க ஃபேமிலியை பத்தி இல்ல அவங்க பர்சனல் பத்தி பேசியிருந்தா எந்த அம்மாவாவது சொல்லி அனுப்புவாங்களாங்க அவங்க பொண்ணு கிட்ட? விசித்ரா மேடத்துல போய் இதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா? அப்ப ஏன் அந்த பொண்ணு வந்து சொல்லுது, எங்க அம்மாவுக்கு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் நீங்க தான், இதை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்கன்னா அந்த பொண்ணு ஏன் வந்து சொல்லுது? அப்போ அந்த இடத்துலயே அவங்க மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சிருச்சா? 24/7 நீ போட்டவன் ஏன் 1 hour ஷோல அதை போட்டு காமிக்கல? அப்ப அவங்க கெட்ட பேரோடயே இப்ப வெளியே போகணும்னு நீ நினைச்சியா? இல்ல எதை மறைச்சு மூடி மறைக்க நீங்க நினைக்கிறீங்க? இப்ப எங்களுக்கு அதை காமிக்கலன்னா கூட எங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்காது, ஏன் எங்களுக்கு காமிச்சிங்க அப்ப 24/7? அந்த பொண்ணு விசித்ரா மேடத்துல அந்த அவங்க பெட்ல உட்காந்து இந்த வார்த்தையை சொல்றா, எங்க அம்மாவுக்கு உங்களதான் பிடிக்குமா அதை சொல்ல சொன்னாங்கன்னு ஏன் இந்த பொண்ணு வந்து சொல்றா?
அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hours பேசியிருக்காங்க விசித்ரா மேடத்துக்கிட்ட. அதை நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிச்சாங்க. ஏன்னா வேற வேற கேமரால வேற வேற பிளேஸ்ல அந்த இடத்துல என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்களா நம்மளுக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சிச்சு. இப்ப உங்க அண்ணனை பத்தி ஒருத்தங்க தப்பா பேசினப்ப நீ வந்து பூர்ணிமா கிட்டே மாயா கிட்டே மூஞ்ச திருப்ப முடிஞ்ச ஒன்னால ஏன் விசித்ரா மேடத்தை மூஞ்ச திருப்ப முடியல? அவங்களும் தானே உங்க அண்ணனை தப்பா பேசுனாங்க நீங்க நினைக்க வெளியில சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப விசித்ரா மேடம் உங்க அண்ணனை பத்தி தப்பா பேசல, அவங்க நல்லதுக்கு தான் பேசியிருக்காங்க. அப்ப நீங்க உங்க ஃபேமிலி ஃபுல்லா உணர்ந்திருக்கீங்க. ஆனா எங்களுக்கு அதை தான் காமிச்சீங்க. 1 hour ஷோல அவங்கள பத்தி ஏன் அப்படி காமிக்கல? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிவி சேனலே உங்களுக்கு எதிராக தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் பிடிக்கலன்னா ஏன் கொண்டு வரீங்க அந்த ஷோக்கு? அவங்க எவ்வளவு உண்மையா 98 days விளையாண்டுருக்காங்க. திருப்பி 2 days ரீஎன்ட்ரியில வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாண்டுருக்காங்க. அவங்களுக்கான அந்த இது ஏன் நீங்க கொடுக்கல? நீங்க இப்போ பாலிசிஸ் இத பத்தி திருப்பி திருப்பி பேசும்போது ஆல்ரெடி ப்ராப்ளமா இருக்கும், புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. இல்ல இப்ப இது எல்லாமே நம்ம பிக் பாஸ்ல நடந்ததுதானே சிஸ்டர். நம்ம ஏற்கனவே பேச இல்ல நினைச்சதுமே பிக் பாஸ் இல்ல நிஷா நடந்தது. சிஸ்டர், இத மாதிரி உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசும்போது அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு சேனலே வந்து இந்த மாதிரி பண்ணுதுங்கிறதையும் நம்ம சொல்லிதானே ஆகணும். அது அது வந்து நடந்தது நம்ம கண்ணு முன்னாடி பேசுனதை நம்ம சொல்லிதான் ஆகணும். எம்ப்ரூவ்மெண்ட் பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு யாருமே வரல ஸ்பீக்கர்ஸ்க்கு. இப்ப வந்து 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம வந்து 1 hour சும்மா தான் நாங்க வெட்டியா பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம 2 மணி நேரம் கழிச்சு பேசுறதுக்குமே இப்போ நீங்க வந்து இப்பதான் வந்திருக்கீங்க ஸ்பீக்கருக்கு. நம்ம பிரபா சிஸ்டரும் இது இஷ்யூ இருக்கு, பார்கவி இஷ்யூ இருக்கு. எல்லாரும் நாங்க சேனல்ல பேசின விஷயம் தான். சுபா சிஸ்டர் வந்து ட்விட்டர்ல பேசுறது கிடையாது இது. அதனால அவங்க இன்னைக்கு வந்து சொல்லிருக்காங்க. இன்னைக்கு அவங்க பேசினது எதுவுமே வந்து நம்ம அந்த பேர் மென்ஷன் பண்ணது வேணா தப்பா இருக்கலாம், பேசின விஷயம் எல்லாமே கரெக்ட், எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அவங்க மனசுல கதெல்லாம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அது தப்புலாம் இல்ல. ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு தானே ஸ்டார்ட் பண்ணோம். சரி வந்தா பாத்துக்கலாம் சிஸ்டர், விடுங்க. சரி ஓகே. நிஷா சிஸ்டர் நீங்க ஸ்பீக்கர்ல இருங்க, நம்ம விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசலாம். இல்ல நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தேன், ஸ்பீக்கர் போட்டு கேட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க பாருங்க, அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து அத பத்தி பேசுறீங்கன்னா நான் வரேன் பேசுறதுக்கு. ஆனா நீங்க யோசிச்சுக்கோங்க. எல்லாரும் வந்தாதான் அது பேச முடியும். ஏன்னா அன்னைக்கு 1 மணி நேரம் வரைக்கும் யாருமே வரல. சும்மா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லாம டக்குன்னு முடிச்சிடலாம் நினைச்சேன் பேசவே. பிரபா சிஸ்டருக்கு ரொம்ப போயிட்டே இருந்தாங்க வெளியில. இப்ப பார்கவி கூட 100 தடவை வந்துட்டு போயிட்டா. பேச முடியல இந்த பிள்ளையால. அப்ப யார வச்சு பேச முடியும்? நான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிட்டு 1 hourக்கு மேல. பட் ஆக்சுவலி நீங்க விச்சுமாவோட இஷ்யூஸை பத்தி பேசுறது விமன் எம்பவர்மெண்ட்க்கும் அதுக்கும் இட் டஸ் ஹேவ் அ கனெக்ஷன். பட் ஐ ஆல்சோ அக்ரி. ஸோ இந்த டாபிக்ல இருந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி மேபி எப்படி வந்து விமனை வந்து சொசைட்டில வந்து ட்ரீட் பண்ணலாம், விமன் எம்பவர்னா ஆக்சுவலி என்ன, ஏன் வந்து விமனை எம்பவர் பண்ணணும், எப்படி அவங்கள எம்பவர் பண்ணலான்னு விச்சுமா செஞ்ச விஷயங்கள் பாசிட்டிவ் விஷயங்களை எடுத்துட்டு போலாம் தான் நானும் அதை தான் நினைச்சேன் ஆக்சுவலி. ஸோ அதை நீங்க பேசிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பிகாஸ் அது ஃபர்ஸ்ட் 1 hour நான் இல்ல, 1 hourக்கு மேல நான் இல்ல. அதை பேசிட்டீங்களா இல்லையான்னு தெரியல. இப்ப நீங்க சொல்லுதான் எனக்கே தெரியுது அதை வந்து பேசலன்னு. பட் அதை பத்தி பேசலாம்னா ஐ கேன் ஆட் அ ஃபியூ பாயிண்ட்ஸ். அது ஏன் இம்பார்ட்டன்ட் சொசைட்டிக்கு, இப்ப வந்து விச்சுமாக்கு நடந்த விஷயங்கள் பிபில அதை பத்தி எக்ஸாம்பிள்ஸை வச்சு கூட நம்ம பேசலாம். ஆனா நீங்க அடுத்த வாரம் அதை பேச விரும்புறீங்கன்னா அது தட்ஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ யூ கேன் கண்டினியூ டாக்கிங். ஓகே மகா சிஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க? மகா சிஸ்டர் இருக்கீங்களா? தூங்கிட்டாங்க போல. குரல் ப்ரோ அவங்க ஸ்பீக்கர் அவங்க மியூட்ல இல்ல, ஸ்பீக்கர் ஆனா தான் இருக்குது மகா சிஸ்டருக்கு நினைக்கிறேன். இல்ல நான் குரல் ப்ரோ நீங்க பேச வந்தீங்க, பேசுங்க. நான் பேச வந்ததுதான் ஸ்ட்ராங் உமன் சிஸ்டர் தான் டோட்டலா ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன? இல்ல நம்ம வந்து பேசாமலாம் இருக்க முடியாது. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசணும்னு நினைச்ச விஷயம் தான். நாங்க ட்விட்டர்ல வந்து இது பெருசா பேசுறது கிடையாது. இன்னைக்குதான் இல்ல இது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இது ஒரு பாடம். அந்த அந்த குழிக்குள்ள உட்கார்ந்து பேசின எல்லாருமே வந்து அவங்க கிட்டத்தட்ட வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. இனிமே அவங்களால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த குழிக்குள்ள இருந்த ஒரு 7 பேர் அவங்க என்ன பண்ணாலும் இந்த 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 பிரச்சனை வந்து அவங்க பின்னாடி போய்கிட்டே தான் இருக்கும். இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்கிறது போய்கிட்டே தான் இருக்கும். விடவும் மாட்டாங்க, யாரா இருந்தாலும் விடவும் மாட்டாங்க. அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். பேசினாக்கதான் அவங்களுக்கு புரியும். புரியாதவங்களுக்கு இல்ல தெரியாதவங்களுக்கும் அது புரியும். அந்த மாதிரி கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதே ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதுதான். ஒரு ஒரு லேடியை இப்படி பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு எல்லா சின்ன குழந்தைங்கள்லேருந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை ஃபஸ்ட்டு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். அந்த யங் ஏஜில் அந்த சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப மேட்டர். என்ன அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனைனா நிறையா மம்மிஸ் மதர்ஸே வந்து அதை வந்து ஒரு மேட்டராக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களே வந்து பசங்களை உயர்த்தியும் பொண்ணுங்களை தாழ்த்தியும் அவங்க வீட்லேயே 2 குழந்தைங்க இருந்ததுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுவே வந்து பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது சமுதாயத்தில். பொதுவாகவே ஒரு வீட்லேயே சமநிலை இல்லைங்கிறப்போ அடுத்தடுத்து அதை மாதிரி ஒரு 100 வீடு அந்த மாதிரி வளர்த்தாங்கன்னா அந்த மாதிரி தானே ஆகும். அதுதான் ப்ராப்ளம். இப்போ ஃபஸ்ட்டே அந்த இனிஷியலாகவே வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பொண்ணுங்களுக்கு உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பேசிக்காக அப்போ இருந்தே வளர்ந்தாதான் உண்டு. பெருசாக வந்து மாறுறதுக்கெலாம் ரொம்ப சான்ஸ் கம்மி. ஏன்னா நம்ம சமுதாயம் பார்த்தீங்கன்னா இப்பவும் கொஞ்சம் வளர்ந்துருந்தா கூட இன்னமும் வந்து அது பேசிக்காவே வந்து எல்லார் மனசுலயும் இருக்கிற மாதிரியான ஒரு தாட்டு தான் இருக்கு. ஒரு 50 வயசு இவங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க அந்த மாதிரி கிடையாது. ஒரு 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 ஒருத்தவங்களோட கஷ்டத்தை அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறத அவங்களுக்கு வந்து அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு எவ்வளவு கேவலமான மென்டாலிட்டிங்கிறது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அவ்வளவுதானே கஷ்டப்பட்டிருக்காங்க. விசித்ரா மேம் கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த மாயா பொண்ணு கஷ்டப்பட்டிருக்கு, பூர்ணிமா அவங்கலாம் அந்த ஷோக்காண்டி அவ்வளோதானே வேலை பார்த்துருக்காங்க, அவ்வளோதானே கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க மனசு அவ்வளோதானே வருத்தப்பட்டிருக்குது. அதெல்லாம் இவனுங்க யோசிக்கிறதே இல்லைங்கிறப்போ பிரச்சனை தான் வரும். அதுதான். தேங்க்யூ. அதே இப்போ நாங்களுமே இந்த சேனல்ல வந்து இது எதுக்காக பேசணும், கண்டினியூஸா பேசணும்னா விச்சுமாக்கு நடந்தது வெளியில நிறைய தெரியவே கிடையாது. யார்கிட்ட கேட்டாலும் அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்கு வந்து தினேஷ் மேல இவ்வளோ ஆப்போசிட்டா எல்லாரும் பேசுறீங்க, தினேஷ் என்ன பண்ணாருன்னா நிறைய பேர் என் கூட இந்த போன சீசன்ல என்ன சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸே விச்சுமாவை தான் தப்பா பேசுறாங்க, தினேஷ் வந்து பாவம்ன்றாங்க. அப்ப என்னன்னா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியல. இதைதான் நான் பிஹைண்ட் ரூட்ஸ் மீட்டிங் போனப்பவே சொன்னேன். ஹோஸ்ட் கேட்கல, சேனல்ல காமிக்கல, வெளியில யாருமே பேசலன்னு. அப்ப நாங்க பேசணுன்றதுனாலதான் நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பகல்ல ஃபுல்லா கான்ஃபரன்ஸ்ல பேசுவோம், நைட் ஃபுல்லா லைவ்ல பேசுவோம். இது வந்து ஃபுல்லா பண்ணணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஷோலே ஒரு லேடிஸ்க்கு நடக்குதுன்றப்போ வெளியில நடக்கிற போது யார் கேள்வி கேட்பா? 3 கோடி மக்கள் பாக்குற நிகழ்ச்சியில கலிசிஸ் நீங்க பேசுறது கேக்கல. பக் இஷ்யூஸ் அகைன். ஆக்சுவலா வந்து இருக்கீங்களா? நீங்க சொன்னதை நான் லேட்டா தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் லேட்டா வரும்போதே வந்துட்டு இங்க பேசிட்டு இருந்தாங்க. சோ என்னன்னே தெரியல. விச்சுமா ஃபேன்ஸ் எல்லாம் வாங்க பேசலாம்னு சரி விச்சுமா டாபிக் போலன்னு தான் உள்ள வந்தேன் நானு. ஆக்சுவலா வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்பதான் வந்து உமன் எம்பவர்மெண்ட்னு நான் பேசும்போதே வேற சொல்லிட்டு தான் இது பண்ணேன். ஒரு கேம் ஷோலே வந்து உங்களால வந்துட்டு இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்றீங்க வந்து, அப்ப வந்துட்டு நீங்க வீட்டுல இருக்க வந்துட்டு உங்களோட சிஸ்டரு, அம்மா, பாட்டி அண்ட் இவங்க உங்க சைல்டுக்கு முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள வந்து ஒழுங்கா நடத்துங்க. அதுவே உமன் எம்பவர்மெண்ட் தான் ஆரம்பிச்சேன் வந்துட்டு. நீங்க பேசுறது விட்டு விட்டு தான் கேக்குது. ஆமா, நான் வந்து விமன் எம்பவர்மெண்ட் பத்தி இந்த டாபிக் பத்தி நான் என்ன யோசிச்சேன்னா, ஏன் வந்து விமனுக்கு எம்பவர்மெண்ட் தேவை, எப்படி வந்து அவங்கள எம்பவர் பண்ணலான்னு. சாரி, என் தமிழ் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது, பட் I'll try to explain. என்னோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் நான் வந்து சில விஷயம் சொல்ல விரும்புறேன். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னும் இந்தியால மட்டும் இல்ல, உலகம் எங்கேயும் வந்து விமன் ஆல்வேஸ் பிஹைண்ட். நம்ம எப்போதும் வந்து ரொம்ப ஒரு ஆணுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு விமனுக்கு வந்து 50% தான் கிடைக்குது. அந்த 50% ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கும் நம்ம வந்து ட்வைஸ் 2 மடங்கு அதிகமா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. அது ஏன் இப்படி நடக்குது? அது வந்து மாறணும். அது மாறுறதுக்கு நம்ம வந்து பேசணும், நம்ம வந்து சண்டை போடணும். எஸ், இது லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், எஸ்பெஷலி ஃபார் விமன். அவங்களுக்கு கஷ்ட காலம் வரும்போதுதான் அவங்க வந்து ரொம்ப எம்பவர்டா இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். மேபி உங்க அப்பா அம்மா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடலாம், or you can become a single parent, single mother, உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகலாம், செப்பரேட்டட் ஆகலாம், நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அந்த மாதிரி சமயங்கள்ல தான் வந்து விமன் வந்து எம்பவர்டா இருக்கணும். எம்பவர்மெண்ட்னா என்ன? ஒரு விமன் வந்து அவங்க தனிச்சையா யோசிச்சு
ஒரு முடிவு அவங்களுக்காக வந்து ஃபேமிலி ப்ரெஷர் இல்லாம, சொசைட்டி ப்ரெஷர் இல்லாம அவங்களுக்காக வந்து தனிச்சையா யோசிச்சு முடிவு எடுக்கிறது. அது வந்து அவங்க படிப்பு சம்பந்தமா இருக்கலாம், இல்ல கல்யாணம் சம்பந்தமா இருக்கலாம், இல்ல வேலை சம்பந்தமா இருக்கலாம், இல்ல மெடிக்கல் ப்ரொசீஜர் சம்பந்தமா கூட இருக்கலாம். எஸ்பெஷலி அவங்க ஃபைனான்சஸ் சம்பந்தமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து விமன் வந்து டெஃபினெட்லி அவங்களுக்காக அவங்க டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அவங்க ஃபேமிலி நடத்துறதுக்கும் முக்கியம், சொசைட்டி லெவல்லயும் முக்கியம். அது எப்படி அவங்கள எம்பவர் பண்றதுன்னா த்ரூ எஜுகேஷன். படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கணும். அவங்க வந்து பிரேவா அந்த சமயத்துல அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவங்க எப்படி டிசைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பேஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பக் ஆனதுனால நான் வெளியே போயிட்டேன். நான்லாம் பேக்ரவுண்டில் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். இவங்க எல்லாரும் பேசுனதுமே எனக்கு கேட்கவே இல்லை. நான் தனியாக பேசிக்கிட்டே தான் இருக்கேன். பார்த்தா நான் ஸ்பேஸை விட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஸ்பேஸும் எண்ட் ஆகிடுச்சு. இவங்க எல்லாருமே வந்து ரிமூவ் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்பேஸில் நடந்தது. இதுக்கப்புறம் மறுநாளே வந்து விச்சுமா ஸ்பேஸ் போட்டு எங்கள் எல்லோரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. விச்சுமாவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் அவங்க கூட பேசணும். அந்த வீடியோலாம் நான் அடுத்தடுத்து போடுறேன். இந்த ஸ்பேஸோட வீடியோ வந்து இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய்.